கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர் கிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். ஏற்கனவே உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்டேன். ஒரு கேள்விக்கும் பதில் வரல. பட் இப்ப கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டீம பொறுத்தவரைக்கும் ட்ரைஃபர்கேட் எப்ப பண்ண போறீங்க நீங்க? சிம்பிள் அவ்வளவுதான். ஏன்னா, இப்ப ஜஸ்பிரீத் பும்ராக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. அவரால இன்னும் எத்தன வருஷம் விளையாட முடியும்னே தெரியல. 38, 40 வயசுலாம் வாய்ப்பே கிடையாது. ஜேம்ஸ் ஆண்டர்சன் கணக்குலாம் இவர நீங்க யோசிச்சிடாதீங்க. இவர் 500, 600 விக்கெட்லாம் போறதுக்கான நிலைமை எங்கேயுமே நம்ம கண்ணுல படல. அவர் எப்ப ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணுவார்ன்ற ரேஞ்சுக்கு நமக்கு திக்கு திக்குன்னு இருக்குது இப்ப. அதனால அப்படிப்பட்ட ஜஸ்பிரீத் பும்ரா இன்னும் எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்க முடியுங்கிறதே பெரிய கேள்விக்குறி ஆயிட்டு இருக்க நேரத்துல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 3 ஃபார்மட்லயும் ஜஸ்பிரீத் பும்ரா தான் வேணுமா? ஏன் இந்த ஏசியா கப் 2025லாம் பும்ரா இல்லாம ஜெயிக்க முடியாதா அவங்களால? பும்ரா தான் வேணுமா? பும்ராவே இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாதா? போய் அப்ப இங்கிலாந்துல மட்டும் கரெக்ட்டா அவர் ஆடாத 2 மேட்ச ஜெயிச்சீங்களே அது எப்படி? அது தம்பி என்ன தம்பி? என்ன ஜெயிச்சீங்கல்ல. பும்ரா இல்லாம தானே அந்த 2 மேட்ச கரெக்ட்டா ஜெயிச்சீங்க இங்கிலாந்துல. அப்ப பும்ராவே வேணுமா? T20ல உங்களுக்கு பவுலரே இல்லையா? நான் என்ன சொல்றேன், அதுக்கு தான் நம்மளுடைய ஏசியா கப் ஸ்குவாட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ப்ராபபிள் 15ல புவனேஸ்வர் குமார நான் உள்ள கொண்டு வந்திருந்தேன். தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் பும்ராக்கு முன்னாடில இருந்தே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் பத்தாம பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் மிக முக்கியமான வெகு சில ஸ்விங் பவுலர்ஸ்ல இன்னும் அவரும் இருக்கிறாரு. பும்ராவை விட அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பும்ரா மாதிரியே அவரும் ஒரு ஸ்விங் பவுலர், ஒரு நல்ல பவுலர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் 2ம் பண்ணுவாரு. ஹி கேன் ஸ்விங் போத் த வேஸ். அப்படின்னு இருக்கும்போது அவரை ஏன் எடுக்கல?